பெரும்பாலான மக்கள் கேட்க தயங்கும் வாழ்க்கை, கடவுள் மற்றும் மதம் பற்றிய கடினமான மிகவும் சர்ச்சைக்குரிய கேள்விகளை AI இடம் கேட்பதை கற்பனை செய்து பாருங்கள். சரி, டிக்டாக்கின் ரைசிங் ஸ்டார் லில்லி ஜே அதை செய்திருக்கிறார். மறுபிறவி அல்லது உயிர்த்தெழுதல் அதிக அர்த்தமுள்ளதா என்பதையும், இஸ்லாம் உண்மையில் பெண்களை ஒடுக்குகிறதா மற்றும் ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்குமாறும் அதனிடம் சவால் விடுகிறார். ஆனால் இங்கே ட்விஸ்ட். சாட் ஜிபிடியின் பதில்கள் தர்க்கரீதியானவை மட்டுமல்ல, குழப்பம் நிறைந்த உலகில் நம் மனதை வியக்க வைக்கிறது. நாம் போராடும் இடங்களில் AI ஒரு தெளிவை கண்டறியுமா? சாட் ஜிபிடி ஷஹாதாவை எடுக்குமா என்று லில்லி கேட்டால் என்ன நடக்கும்? அதன் பதில்கள் உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை, நோக்கம் மற்றும் இருப்பு பற்றி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அனைத்தையும் மாற்றலாம். லில்லி, சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. குரான் வன்முறையை ஊக்குவிக்கிறதா? தயவு செய்து 20 வினாடிகளில் எனக்கு பதிலளிக்க. சாட் ஜிபிடி குரான் வன்முறையை ஊக்குவிக்கவில்லை. அது அமைதி, நீதி மற்றும் இரக்கத்தை வலியுறுத்துகிறது. இஸ்லாம் என்றால் அமைதி, தற்காப்பு பற்றிய வசனங்களை உள்ளடக்கியது. ஆனால் இவை சூழல் சார்ந்தவை மற்றும் வன்முறைக்கான பொதுவான அழைப்பு அல்ல. குரானின் மேலோட்டமான செய்தி அமைதியானது. பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள். சாட் ஜிபிடி, எனக்கு ஒரு கேள்வி. இஸ்லாம் பெண்களை ஒடுக்குகிறதா? தயவு செய்து 20 வினாடிகளில் பதில் சொல்ல முடியுமா? சாட் ஜிபிடி இல்லை, இஸ்லாம் பெண்களை ஒடுக்கவில்லை. பெண்களுக்கு வாரிசுரிமை, சொத்துரிமை மற்றும் கல்வி புரட்சி போன்ற உரிமைகளை வழங்குவதன் மூலம் குரான் அற்புதமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது. அந்த காலத்திலேயே அது பரஸ்பர சம்மதத்தின் மூலம் திருமணத்தில் நீதியை கொண்டு வந்தது மற்றும் விவாகரத்து கோருவதற்கான உரிமையை அது கொண்டு வந்தது. மிக முக்கியமாக, கடவுள் ஆணும் பெண்ணும் ஆன்மீக ரீதியில் சமமாக பார்க்கிறார். அவருடைய பார்வையில் அவர்களின் சமமான கண்ணியத்தையும் மதிப்பையும்